ஸோ அடுத்து வந்து பிரான்ச் டைரக்டர் தஷ்கில் பிரதர், நான் உங்களுக்கு வந்து அன்மியூட் பண்றேன். தஷ்கில் பிரதர், நீங்க பேசுங்க. பிரதர் வாய்ஸ் ஆடிபிளா இருக்குங்களா? ஆடியபிளா இருக்கு பிரதர், பேசுங்க. ஓகே பிரதர், ஓகே, தேங்க்யூ. நான் வந்து பிரான்ஸ் டைரக்டர் வந்து குவாலிஃபை பண்ணியிருந்தேன். என்னுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தஸ்கில், விஷ்இஸ்ல பிரான்ஸ் டைரக்டர் லெவலில் இருக்கிறேன். என்னுடைய அப்ளைன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா செங்குல் ராணி சிஸ்டர் ஸ்டார் டைரக்டர், அப்புறம் பிரியங்கா சிஸ்டர் கோல்ட் டைரக்டர், அதுக்கப்புறம் கிரீஷ் பிரதர் யூசிடி லெவலில் இருக்கிறாரு. 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப்ளைன் நிறைய வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்னுடைய ஜேர்னி வந்து இதில் எப்படி இருந்தது, நான் எப்படி வந்து இதில் ஜாயின் பண்ணேன் அப்படின்றத ஒரு ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிக்கிறேன். அதாவது நான் வந்து எப்படின்னா, எனக்கு இந்த 17 ஏஜில் தான், 17வது வயசுல தான் எனக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. 17ல் தான் கிடைச்சிது. அப்போ நான் வந்து இது எனக்குள்ள வரக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இது எப்படி வந்ததுன்னே எனக்கு தெரியல. இதுக்குள்ள எப்படி வந்தேன்னே எனக்கே வந்து தெரியல. அப்படி நான் வந்து எப்படின்னா, எங்க வீட்ல வந்து எங்க தாத்தா, பாட்டி தான். எங்க அம்மா, அப்பா இல்ல. அவங்க வந்து தனியா இருக்கிறாங்க. அவங்க தனியா ஃபேமிலி சிங்கப்பூர்ல. அவங்க அங்க எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல. எந்த ஊர்ல, இங்க சிங்கப்பூர்ல இருக்காங்க, கடலூர்ல இருக்கிறாங்கன்னு தெரியல. அவங்க வந்து அவங்க கிட்ட இருந்து நான் வந்து தனியா வந்துட்டேன். அவங்க கிட்ட இருந்து நான் வந்துட்டதால எங்க தாத்தா, பாட்டி தான் எனக்கு எல்லாமே சின்ன வயசுல இருந்து. அதனால அவங்க விட்டுட்டு நான் இங்க தாத்தா, பாட்டி தனியா இருக்கிறதால இவங்கள தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வருவேன். ஸ்கூலுக்கு போவேன், ஸ்கூலுக்கு போயிட்டு வருவேன். அப்புறம் ப்ளஸ் வந்து வீட்டு வேலையெல்லாம் பார்ப்பேன். வீட்டு வேலை என்ன பண்ணணும், பெருக்குவேன், துணி துவைப்பேன். ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், அதாவது பசங்க மட்டும் தான் இல்ல. மத்த எல்லா வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா செய்வேன். கீரை நறுக்கிறது எல்லாமே. அந்த ஒரு ஆனா எனக்கு 5வது படிக்கிறதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ரகிள் தான். 5வதுக்கு முன்னாடி என் லைஃப் வந்து வேற லெவலா இருந்தது. ஒரு 8த்துக்கு அப்புறம் 8த் ஸ்டாண்டர்டுக்கு முன்னாடி வந்து என்னோட லைஃப் வந்து அது வேற மாரி இருந்தது. அது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா டெப் ஆச்சு. லைஃப் வந்து முன்னாடி வந்து நல்லா இருந்தது. எங்க அப்பா குவைத்துல இருந்தாரு. எங்க தாத்தாவும் குவைத்துல இருந்தாங்க. நல்ல ஒரு மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லேக்ஸ் வரும். 3.5 லேக்ஸ் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர் மந்த் வரும். 2 கார் இருக்கும். பிளஸ் வந்து இது மாருதி சுசுகி 800, பிளஸ் வந்து டாடா சுமோ கோல்டு இருக்கும். 2 கார் வந்து நிக்கும். டிரைவர் இருப்பாரு, கூட்டு போவாரு. கூட்டு போய் ஸ்கூல்ல விடுவாரு. அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இது சிபிஎஸ்சில தான் படித்தேன். ஃபுல்லா சிபிஎஸ்சி, ஃபுல்லா ஏசி. இங்க ஏறணும்னா அங்க போய் இறங்குவேன். அங்க ஏறணும்னா இங்க வந்து இறங்குவேன். அந்த மாதிரி தான் இருந்தது. லைஃப் நல்லா இருக்கும். எங்க மாமா வந்து சிங்கப்பூர்ல இருக்கிறாரு. அவரு வந்து 10 லேக்ஸ் பக்கம் அவர் ஏர்ன் பண்ண நல்லா இருந்தது. லைஃப்ன்றது ஒண்ணுமே தெரியல. ஒரு 6th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே எனக்கு ஒண்ணுமே தெரியல. நல்லா இருந்தேன், நல்லா போனேன், நல்லா வந்தேன். அதுக்கப்புறம் தான் எங்க அப்பா வந்தாரு. எங்க தாத்தா ஆக்டிவ் இன்கம். அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இப்போ நான் யோசிப்பேன். அது ஆக்டிவ் இன்கம்ன்றதால எங்க தாத்தா வந்தாரு. அவங்களுக்கு செட்டில் பண்ணி அவர் வந்துட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் எங்க அப்பாவும் வந்துட்டாரு. எங்க அப்பாவும் வந்து ஒர்க் பண்ணாம பாதியிலே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டாரு. வந்ததால எங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து இன்கம் இல்லாம போச்சு. எங்க அப்பா வந்து இங்க பிசினஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் அதுல ஒரு கார் வந்து பாத்தீங்கன்னா வித்துட்டாரு. வித்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கார் இருந்தது. அதுல நான் சிபிஎஸ்சில படிச்சுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 7th வந்து ஸ்டேட் போர்டு வந்துட்டேன். அதுல வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா அதுல மாறினேன். மாறிட்டு அது வந்து படிச்சுட்டு இருந்தேன். அதுல படிக்கல. எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து இந்த ஸ்கூலுக்கு போறது, இந்த காலேஜ் போறது, இந்த டியூஷன் போறது எதுவுமே வந்து எனக்கு பிடிக்காது. இந்த ஸ்கூல் ஆக்டிவிட்டினாலே எனக்கு வந்து பிடிக்காது. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த ஒரு ஏஜ்ன்றது அது எனக்கு பிசினஸ் மேல ஒரு நல்ல ஒரு ஈடுபாடு. பிசினஸ் பண்ணணும் அப்படின்றது நான் சின்ன வயசுல கூட ஏன் படிக்க மாட்டேங்கிற, என்ன செய்யற, ஃபியூச்சர்ல என்ன செய்ய போற அப்படின்னு சொல்லி கேட்கக்குள்ளேயுமே நான் வந்து பிஸ்கெட் வித்து நான் பொழைச்சுப்பேன் அப்படின்றத நான் சொல்லுவேன். அது பிஸ்கெட் வித்து கூட எப்படியாவது பண்ணி கூட நான் பொழைச்சுப்பேன். எனக்கு படிப்பு வேணாம் அப்படின்றத நான் வந்து சொல்லுவேன். அது அது வந்து ஏன்னு தெரியல. அது வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் அந்த பக்கம் ரவ்வ துளி கூட எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டே இல்ல அந்த படிப்பு பக்கம். ஏதாவது வந்து ஜென்ரல், அதாவது என்னுடைய லைஃப் பொறுத்தளவு யாருக்காவது உதவி பண்ணணும், யாரையாவது நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்றது சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்தது. அந்த மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தேன். என்னோட ஜாடி அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருந்தது. போயிட்டு இருக்குள்ள அப்போ ஒரு நாள் எங்க தாத்தா பாட்டி கூட வந்துட்டேன். நான் எங்க தாத்தா பாட்டி கூட தான் வந்து இருந்துட்டு இருந்தேன். அப்போ அந்த அந்த டைம்ல வந்து எங்க தாத்தா பாட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எங்க அம்மா அப்பாவை விட ரொம்ப 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 ஸ்ட்ரிக்ட் எங்க தாத்தா பாட்டி. ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் கூட ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க, ஏதாவது பண்ணிடுவாங்க. அப்போ நான் அந்நாளைக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா, நைட்டு வந்து பாத்திரம் துவைக்கல. நைட்டு வந்து பாத்திரம் துவைக்காம ஏதோ வந்து எங்கேயோ போயிட்டேன்னா, இல்லை ஏதோ வந்து அந்த டைம் வந்து நான் பண்ணலை. அது என்னன்னு ஞாபகம் இல்லை. அது ஏதோ வந்து வேலை செய்யலை. நான் வீட்டு வேலையோ ஏதோ செய்ய சொன்னாங்க. அந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா நான் செய்யாமல் விட்டதால எனக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சாப்பாடு வந்து போடல. நைட்டு வந்து நான் சாப்பிடல. நைட் வந்து சாப்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான். நல்லா ஒரு ஸ்ட்ரிக்டான தாத்தா பாட்டி தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். இப்படி இருக்க பட்சத்தில் அவங்க வந்து எனக்கு சாப்பாடுன்றது போல. அப்போ நைட்டு நான் சாப்பிடல. நான் கொஞ்சம் அந்த பிரச்சனைன்றது கொஞ்சம் பெருசாக தான் கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் காலையும் வந்து சாப்பிடல. மதியம் வந்து அப்படியே தூங்கிட்டேன். நான் மதியம் தூங்கிட்டு இருக்கக்குள்ள அப்போ வந்து ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை போட்டு தூங்கிட்டேன். அதுக்கப்புறம்
திடீர்னு எடுத்து பார்த்தா ஷார்ட்ஸ் வந்து இருந்தது. சரி இன்னும் 2 ஷார்ட்ஸ் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தள்ளிட்டு இருக்கக்குள்ள, இது இந்த மாதிரி ஒரு ஷார்ட்ஸ்ன்றது வந்தது. சரி என்னதான் இருக்கும் சும்மா போய் பார்ப்போம் அப்படின்ற மாரி சும்மா வந்தேன் நானு. அப்படியே உள்ள கிளிக் பண்ணி உள்ள வந்தேன். உள்ள வந்தா அது ஒரு குரூப் மாரி, ஒரு கம்யூனிட்டி குரூப் மாரி இருந்தது. அதுல வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ண உடனே ஒரு 10 நிமிஷம், 5 நிமிஷத்துல ஒரு ஆடியோ வந்தது. அதுக்கப்புறம் அது அது அப்படியே வந்து அதுல ஃபாலோ பண்ண அந்த ஒரு இதுலயே வந்து பசியிலேயே வந்து ஃபாலோ பண்ணேன். ஃபாலோ பண்ணி அது 3 மணி எல்டிபி அப்போ இருந்தது. 3 மணி எல்டிபி வந்து நான் அட்டெண்ட் பண்ணேன். 3 மணி எல்டிபி அட்டெண்ட் பண்ணேன். அதுல வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுவுமே புரியல. சும்மா ஜாயின் பண்ணேன். ஏதோ வந்து வெஸ்டீஜ், ப்ராடக்ட் ஏதோ வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஓகே அப்படின்ற மாரி இருந்தது. நல்லா நல்லா இதுல ஏதோ ஸ்கோப் இருக்குப்பா. 2025ல இது வரப்போகுது அப்படின்ற பட்சத்துல ஏதோ ஸ்கோப் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சது. ஒரு ஃபினிஷ் ஆனோனே ஃபினிஷ் ஆயிடுச்சு சிஸ்டர் அப்படின்றது என்னுடைய அப்ளைன் செங்குல்டான் சிஸ்டர் சொன்னேன். அவங்க உடனே கால் பண்ணாங்க. உடனே கால் பண்ணா இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ல நான் இந்த மாதிரிலாம் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே நான் ஐடி போடுறேன். அவங்க அப்பா அம்மாவுடைய இது சென்ட் பண்ணோம். அது வந்து எங்க அப்பா அம்மா இல்லாததால இப்போ நான் வெயிட்ல தான் இருந்தேன். அப்போ நான் என்ன இருந்தேன் வெயிட்டிங். அப்போ எனக்கு வந்து நவம்பர்ல தான் எனக்கு எண்டில் வந்து பர்த்டே வருது. நவம்பர் எண்டில் வர வரைக்கும் அப்போ நான் இதே மாதிரி தான், இதே மாதிரி 10 தான். அப்போ இந்த மாதம் 1ஆம் தேதியில இந்த மாதம் வந்து எனக்கு கிடைக்குது. இந்த மாதம் தான் இதே டைம் தான் ஒரு 5ஆம் தேதியோ சம்திங் ஏதோ இதுக்கு முன்னாடி கிடைச்சது. இந்த ஒரு மாதம் நான் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணலை. அவங்க வந்து சொன்னாங்க ஓகே பிரதர் நீங்கள் அதை 18 ஆனோடனே போட்டுக்கோங்கன்னு சொல்லி அவங்களும் வந்து அப்படியே வந்து விட்டுட்டாங்க. அது சென்டரில் மேபி ஒரு டைம் வந்து கால் பண்ணி 18 ஆயிடுச்சான்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. வெஸ்டீஜ் எப்படி என்ன செய்யணும் என்னன்றது தெரியாது. அது ஃபுல்லா நான் போய் யூடியூப்ல படிச்சேன். யூடியூப்ல போய் பார்த்தேன் என்ன இருக்கு, எஸ்டிஜ்னா என்ன ஸ்கோப்பு, இதுல என்ன மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு, என்னென்ன இருக்குன்னு சொல்லி எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் தான் அதுல வந்து நல்லா வந்தது. நார்த் இந்தியன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சோனு சர்மா டீம், பூர்ணிமா சிங், அதுக்கப்புறம் சித்தா சிங், இந்த மாதிரி நிறைய பேருடைய அந்த ட்ரைனிங்ஸ் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் பார்த்துட்டு இருந்தேன். அவங்களுடைய சேனல்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன மாதிரி ஒரு ஸ்கோப் இருக்குன்றது தெரிஞ்சது. அது எனக்கு அது மேல ஒரு ஆர்வம் வந்துருச்சு. அது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆர்வம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, டைரக்ட் 1-to-1 ஹோம் மீட்டிங், நீங்க எல்டிபி எல்லாம் எடுக்கணும்னா ஹோம்ல போய் எடுக்கணும் அப்படின்றது சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே அப்படி இருந்தாலும் பண்ணலாம், எப்படி இருந்தாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரிஸ்க் தான், ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு இதனால சிஸ்டருக்கு ஓகே எனக்கு 18 ஆச்சோ இல்லையோ டக்குன்னு வந்து ஒரு மெசேஜ் போட்டேன். சிஸ்டர் எனக்கு 18 ஆச்சு. ஓகே பிரதர் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் ஐடி போட்டாங்க. அதுக்கப்புறம் ட்ரைனிங் சென்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு நான் வந்துட்ட பிறகு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருந்தேன். அந்த 1 மந்த் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நான் அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா அந்த பைலட் பேட்ச்ல ஒரு விஷயம் நடந்தது. அங்க வந்து அந்த டீமை பொறுத்தளவு எல்லாமே 1-to-1, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் ட்ரைனிங் எல்லாம் அந்த மாதிரி இருந்தது. ஆனா நம்ம சரவணன் சார் டீமை பொறுத்தளவு எல்லாம் ஆன்லைன்ல இருந்தது. எல்லாமே வந்து ஃபுல்லா எதுவுமே நம்ம வந்து போயிட்டு வெளில போற மாதிரி சுத்துற மாதிரி எந்த வேலையும் இல்லை. அப்போ எனக்கு ரொம்ப ஒரு நல்லா இருந்தது. ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு இது டீமுக்குள்ள தான் வந்திருக்கோம் அப்படின்றது இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் இதுல ஃபுல்லா ஈடுபாடாக எடுத்து பண்ணேன். அந்த அந்த ஃபர்ஸ்ட் மந்த் இந்த ஜனவரி வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இது நவம்பர்ல கிடைச்சதால நவம்பர்ல ஐடி போட்டதால எனக்கு 28 அப்போதான் வந்து இது அப்போலேருந்து தான் பிரச்சனை ஆரம்பிச்சு. அப்போ இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நான் பர்ச்சேஸ் பண்றதுக்கு காசு கேட்டேன். அது வந்து தர முடியாது. இதெல்லாம் வந்து இந்த இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வாங்குறதுக்குலாம் நான் காசு தர முடியாது. உங்க அப்பா ஒன்றும் இதுக்கு காசு வந்து அமுச்சு விடல அப்படின்னு சொல்லி அவங்க பேசினாங்க. அதெல்லாம் வந்து தர முடியாதுன்னு சொன்னாங்க. நான் வந்து ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமா சேர்த்து வச்சேன். அந்த உண்டியல் 1.5 வருஷமா சேர்த்து வச்சேன். அதுல இருக்கிறதே வந்து 1000 உடைச்சு பார்த்தா 1200 தான் இருந்தது அந்த உண்டியல். நான் யோசிக்கல அடுத்த மாசம் என்ன பண்றதுன்றது யோசிக்கல. முடிஞ்சிருச்சு 2 நாள் தானே இருக்கு, 4 நாள் தானே இருக்கு, அந்த மாசம் அடுத்த மாசம் பண்ணிக்கலாம் அப்படின்றது எனக்கு எந்த ஒரு யோசனை இல்லை. பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி போய் உடச்சி போய் பண்ணிட்டு வந்தேன். பண்ணிட்டு வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது நான் வந்து யூஸ் பண்ண 2 வாரம் 3 வாரம் நீம் சோப் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்குள்ள நல்ல ஒரு ரிசல்ட் தந்தது. எனக்கு கொஞ்சம் பேஸ்ட் வை, எனக்கு சோப்பு கொஞ்சம் காமி யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி அப்போ அவங்க கொஞ்சம் எடுத்தாங்க. அவங்க கொஞ்சம் அப்படி எடுக்க வந்தாங்க. அதுக்கப்புறம் ரைஸ் பிராண்ட் ஆயில் வாங்கிட்டு வந்து அது வாங்கிட்டு வந்து அப்படியே தான் 2 வாரம் 3 வாரம் அப்படியே தான் கடந்தது. ஒரு நாள் வந்து எண்ணெய் தீந்துருச்சு. கடை வந்து ஞாயிற்றுக்கிழமை கடையும் இல்லை. அப்படின்ற பட்சத்துல இந்தாங்க இந்த எண்ணெய் போட்டு இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த எண்ணெய் நல்லா இருக்குன்னு சொன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது ஆச்சு. அதுக்கப்புறம் பண்ணவே விடல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசுறான், இந்த மாதிரி கால் பேசுறான், இது பண்றான் அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுல ஒரு கடை ஒன்று வச்சுட்டு ஒரு ஆயா உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த ஆயா வந்து சொல்லிடுவாங்க, உங்க பையன் ஏதோ மாடியில கையை அசிச்சு பேசிட்டு இருக்கிறான், ஏதோ சிரிச்சு ஏதோ பண்றான் அப்படின்னு சொன்னோன்னே எங்க பாட்டி பிடிச்சி இது பண்ணி 5 நாள் ஃபோன் வாங்கிச்சு. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இவன் வந்து எனக்கு சப்போர்ட் இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த சப்போர்ட் வந்து நம்ம தான் உருவாக்கணும். நான் வந்து அப்படிதான் பண்ணேன். நான் வந்து என்ன நான் ஸ்ட்ராங்கா நின்று நான் நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க, ஜாயின் பண்ணிட்டு எனக்கு இந்த சப்போர்ட் இல்லை, இவங்க சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறது. என்னன்னா நம்மளுக்கு வந்து வேணும், நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும், நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னா நம்ம தான் வந்து அதுக்கு அதை முன்னெடுக்கணும். நம்ம அந்த விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும். சப்போர்ட் தானா தேடி வரும். அதுதான் நான் பண்ணேன். நான் என் விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருந்தேன். இதுதான் பண்ணுவேன், இதுதான் செய்வேன் அப்படின்றது எனக்கு இதுல மெயினா பிடிச்சது. மத்தவங்களை வளர்த்து பாக்குறது எனக்கு பிடிச்சது. மத்தவங்களை தூக்கி
மற்றவங்களுக்காக வேலை செஞ்ச அந்த இது வந்து எனக்கு பிடிக்கும். மற்றவங்களுக்கு தூக்கி விடுறது, மற்றவங்களுக்கு அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி அவங்கள வந்து கொண்டு வர்றது, மற்றவங்களை மோல்டு பண்றது, மற்றவங்களை உருவாங்க. சின்ன வயசுல இருந்து அந்த ஒரு ஆசை எனக்கு. மற்றவங்க இந்த சாதிக்கணும்ன்ற அந்த ஒரு கூட்டத்து கூட இருக்கணும்னு சொல்லி எனக்கு சின்ன வயசுல இருந்து ஆசை. அந்த மாதிரி யாரும் அமைய மாட்டாங்க. எல்லாம் வீணா போன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. யாருக்கிட்டையும் பேசவே மாட்டேன் நான் இவ்வளவு தூரம் வந்து யாருக்கிட்டையும் ஒரு ஆள்கிட்ட கூட எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேச மாட்டேன். அப்படியே உட்காந்துக்கிட்டு போவேன். ஏன்னா அந்த மாதிரி யாரும் இல்லை. என்னெல்லாம் என் மாதிரி திங்க் பண்ணக்கூடிய கிளாஸ்ல யாரும் இல்லை. இந்த மாதிரி பண்ணணும் சாதிக்கணும்னு சொல்லி யாரும் இல்லை. எல்லா பசங்களும் ஜாலியாக அதை சிரிச்சுக்கிட்டு அது பண்ணிட்டு இது பண்ணி, அதனால யாரு கூடயும் நான் பேச மாட்டேன், எதுவும் பண்ண. அந்த மாதிரி கூட்டத்து கூட இருக்கணும்னு எனக்கு சின்ன வயசுல இருந்து ஆசை. அந்த மாதிரி ஒரு கடவுள் வந்து ஏற்படுத்த கூட்டம், அந்த மாதிரி ஒரு இப்போ இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கூட்டம் தான். எல்லாம் வந்து அச்சீவ் பண்ணணும் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு கூட்டத்துல எடுத்துட்டு வந்து இப்போ கடவுள் வந்து சேர்த்திருக்காரு. அது வந்து எனக்கு பிடிக்கும். அந்த கூட்டத்துல இருக்கிறது, கூட்டமா எடுத்து செய்யறது, கூட்டமா சாதிக்கிற அந்த விஷயத்துல கூட்டமா செய்யறது எனக்கு வந்து பிடிக்கும். சாதிக்கிறதுன்னா ஒரு டீம் ஒர்க்கா சேர்ந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவாங்க. டீம் ஒர்க்கா பண்ணி ஒரு சாதனையை உருவாக்குறது, அந்த விஷயத்துல பிடிச்சதா ஓகே இது நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்றது. இதுதான் என்னுடைய ட்ரீமா வந்து சரி அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பா வந்து ஒர்க் பண்ணேன். அதே மாதிரி பண்ண இந்த மந்த் ஜனவரி பிப்ரவரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஸ்ட்ரகிள். வீடு பப்ளிக் வருது அது வருதுன்னு சொன்னேன். பப்ளிக்லாம் நான் வந்து ஒண்ணுமே படிக்கல, ஒண்ணுமே செய்யல, ஒண்ணுமே புக்கே திறக்கல. புக்கு நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு தான் உட்காந்து எச்சு தொட்டு கீச்சிட்டு இருக்கிறேன். பேஜ் எச்சு தொட்டு கீச்சிட்டு இருக்கிறேன். ஒன்றும் தெரியாது, புக்கு ஒண்ணுமே தெரியாது எனக்கு. ஒன்றும் 11th ஒன்றும் தெரியாது, 12th ஒன்றும் தெரியாது. கவர்மெண்ட் நிலைமை வந்து என்னுடைய நிலைமை சர்ன்னு கீழே அப்படியே ஃபுல்லா எடுத்துட்டு போய் கீழே போட்டுருச்சு. எவ்வளோக்கு எவ்வளோ மேலே இருந்ததோ அவ்வளோக்கு அவ்வளோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேமிலின்றது ஃபுல்லா சரிவு ஏற்படுத்திடுச்சு. எல்லாமே விட்டுட்டு காசு, அதுதான் அங்கதான் மெயின், அங்கதான் எனக்கு பாயிண்டே. காசு இருந்தா வா காசு இருந்தா வா, காசு இல்லைன்னா போ. காசு இருந்தா வாங்க என்னங்க அப்படின்னு, காசு இல்லைன்னா வாங்க இல்லைன்னா போங்க, அந்த மாதிரி ஒரு உலகம்னு தெரிஞ்சிச்சு. காசு இருந்தாதான் மதிப்பு, இல்லைன்னா ஒரு மதிப்பு இல்லைக்கா. எல்லாம் போனாங்க. எல்லாம் யாரெல்லாம் எப்படி ஜால்ரா அடிச்சுட்டு குடும்பத்துல இருந்தாங்களோ எல்லாம் ஓடி போனாங்க. எனக்கு அது 8வதுல இருந்து நான் பாக்குறேன் எல்லா ஸ்ட்ரகிள். 8th இருந்து போட்டு நல்லா ஸ்ட்ரகிள், நல்லா சரியான ஒரு ஸ்ட்ரகிள். நிறைய என்னென்ன வாழ்க்கைனா என்ன, எப்படி பண்ணணும், என்ன செய்யணும், என்னென்ன மாதிரி அப்படின்றது எல்லாம் தெரிய ஆரம்பிச்சு அப்போதான் முடிவு பண்ணேன் ஏதாவது பண்ணணும், ஏதாவது பிசினஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த வெறியோட தான் ஓடிக்கிட்டு இருந்தேன். இந்த ஒரு வாய்ப்புன்றது கிடைச்சது. இப்போ இது எடுத்து பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த சரௌண்ட்ஸ் டீம் கிடைச்சது ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த ஒரு டீம், இங்க ஒரு சிஸ்டம், இந்த மாதிரி ஒரு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இங்க நம்ம வந்து அச்சீவ் பண்ணோம்னா கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஆரம்பத்துல கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் இருக்கும். எனக்குமே இருந்தது, நிறைய இருக்கு. இன்னும் வந்து சொல்லணும்னா நிறைய. ஆரம்பத்துல என்ன வந்து கொஞ்சம் லேட்டா போனாலும், அதாவது என்னன்னா வீட்டுல வந்து இந்த தருதனம் பிடிச்ச பேச்செல்லாம் வந்து வீட்டுல பேசாத அப்படின்னு சொன்னவங்க தான் எங்க பாட்டி தாத்தாலாம். இந்த தருதனம் பிடிச்சிற பேச்சு, மற்றவங்களை ஏமாத்துறது, இதெல்லாம் வந்து என் வீட்டுல பேசாத, வெளில போ அப்படின்னு சொன்னாங்க. வெளில போய் பேசினோம்னா அந்த தெருவில் இருக்கிறவங்க சொன்னாங்க, தெருவில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க, உங்க பையன் பேசிட்டு இருக்கான்னு சொன்னோடனே தெருவில் இருக்கிறவங்க என்ன திட்டுறாங்க, இந்த தெருவில் இருக்காது, நீ எங்கேயாவது வேற எங்கேயாவது போய் பேசுன்னு சொன்னோடனே பைபாஸ்ல போய் பைபாஸ் தான் போவேன் நான். அங்கதான் போனாலும் எனக்கு ரிலாக்ஸ். அந்த வண்டிங்க அதெல்லாம் பார்த்தேன்னா எனக்கு ஓரளவு நல்லா இருக்கும். அங்க போவேன், அங்க சைக்கிள் மிதிச்சுட்டு அங்க ஹெட்ஃபோன் எடுத்துக்கிட்டு பேக் மாட்டிக்கிட்டு அங்க போயிடுவேன். பேக்ல தான் நோட்ஸ்லாம் எல்லாமே இருக்கும். நோட்ஸ் எல்லாம் யாருக்கு என்ன பேசணும், என்ன செய்யணும் அப்படின்ற எல்லா நோட்ஸ் இருக்கும். அந்த நோட்ஸ் எடுத்துட்டு அங்க போய் உட்காந்து பண்ணிட்டு இருப்பேன். ஒரு நாள் வந்து லேட்டா வந்துட்டு அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருப்பேன். பிசினஸ் வந்து வீட்டுல பண்ண விட மாட்டாங்க. போயிட்டு வந்துட்டு இருக்கிற சமயத்துல அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் வந்து லேட்டா வந்து பஞ்சர் ஆனதால் தள்ளிட்டு வந்ததால் லேட் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணாங்க, நீ வெளில ஏறுன்னு சொல்லிட்டாங்க. வெளில ஏறு, வீட்டுக்குள்ள வர தேவையில்ல, நீ வெளில ஏறுன்னு சொன்னோடனே நான் வெளில தான் இருந்தேன். வெளில தான் வந்து 1.5 நாள் ஒரு நைட் வந்து வெளில பைபாஸ்ல தான், திரும்பி பைபாஸ் தான் போனேன். சாப்பிடவே இல்லை, நைட்டு சாப்பாடும் சாப்பிடல. அப்போ போயிட்டு இது அங்கதான் பைபாஸ்ல தான் போட்டு பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்குள்ள, அங்க அதாவது என்ன சொல்றாங்க, போலீஸ் வந்து பேட்ரோல், அந்த நைட்ல வந்து போலீஸ் சுத்துவாங்க, அந்த வண்டி எடுத்துட்டு சுத்துவாங்க. அங்க வந்து நான் உட்காந்துட்டு இருந்ததால இவன் என்ன பேக்ல மாட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு வந்து பேசினாங்க. என்னப்பா என்ன ஆச்சு, இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி ஓகேப்பா, ஓகே சாப்பிட்டியா, இல்லப்பா இந்த சரி இந்த வேற ரூபா வச்சுக்கோ, போயிட்டு டீ குடி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி சொன்னி அந்த மாதிரி என் நிலைமை அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ வந்து அவரு கொடுத்து போய் டீ பன் சாப்பிட்டு திரும்பி வந்து அங்க உட்காந்துட்டு இருந்தேன். ஒரு நாள் ஃபுல்லா நான் 1.5 நாள் 2 நாள் தூங்கலை. நான் 2 நாள் ஃபுல்லா தூங்கவே இல்லை. அந்த மாதிரி நான் வந்து இருந்திருக்கேன். நிறைய டைம் வெளில தூங்கியிருக்கேன், வெளில படுத்து தூங்கியிருக்கேன். எப்படி என் வாழ்க்கை நான் எப்படி ஜம்முன்னு இருந்தோ அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுச்சு. அப்படியே மாறி அப்படியே ஃபுல்லா வந்து இந்த மாதிரி தான் என் வாழ்க்கைன்றது. இப்படிதான். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா நான், அதாவது அவங்க தொல்லை கொடுத்து இவன் விட்டுருவான் இப்படி எல்லாம் பண்ணனா விட்டுருவான், இப்படிலாம் செஞ்சானா விட்டுருவான், இப்படிலாம் செஞ்சானா வெஸ்டீஜ் விட்டுருவான்னு சொல்லி ஒன்னொன்னா கொடுத்துட்டு இருந்தாங்க பிரச்சனை. நான் வந்து விடவே மாட்டேன். நான் என்னதான் இருந்தாலும் வெஸ்டீஜ் தான் அப்படின்றது நான் வந்து பிடிச்சிக்கிட்டேன்.
நான் வெஸ்டீஸ் தான், எப்படியாவது குப்பை பொறுக்கி ஏதாவது பண்ணி கூட நான் வெஸ்டீஸ்ல பொழைச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிலைமையில நான் வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி காலேஜ் போய் சேர்த்தாங்க. 12th முடிஞ்சது. 12th முடிச்சுட்டு லீவ்ல பண்ணிட்டு இருந்தப்போ காலேஜ் முடிச்சு காலேஜும் நின்ட்டேன். நான் காலேஜும் போய் ட்ராப் அவுட் ஆகி, அது இப்போ ரீசெண்டா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அது இப்போ பிரச்சனையாச்சு. காலேஜ் போனேன், அதுவும் எனக்கு பிடிக்கல. காலேஜ்லாம் சுத்தமா பிடிக்கல எனக்கு. போயிட்டு அதையும் வந்து பார்த்தீங்கன்னா பிபிஎஸ் சேர்ந்தேன். அது 2 வாரம் தான், 2 வாரம் 3 வாரம் போனேன். அதுக்கப்புறம் அதையும் நின்றதால அது ஒரு பிரச்சனை. பட் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கக்குள்ள அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது பண்ணி தொலைன்னு சொல்லி விட்டுட்டாங்க. அந்த ஒரு விட்ட அந்த டைமை தான் நான் வந்து பயன்படுத்திக்கிட்டேன். என்ன விட்டாங்க, அந்த அந்த ஒரு டைம்ன்றது விட்டுருந்தாங்க. அந்த 2 மணி நேரம், அந்த ஒரு 2 மாசம் விட்டுருந்தாங்க. அந்த 2 மாசத்தை ஒழுங்கா ஃபுல்லா உட்காந்து பண்ணி இவங்க முன்னாடி சாதிச்சிடணும் அப்படின்றது பண்ணேன். ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்தேன். எல்லாமே சாப்பிடாம இருந்திருக்கேன் நிறைய டைம்னா. 4 மணி மீட்டிங் அட்டன் பண்ணாம 4 மணி மீட்டிங் அட்டன் பண்ணாம 4 மணி மீட்டிங் சண்டே 4 மணி மீட்டிங்க்கு நான் சண்டே சாப்பிடவே மாட்டேன். சண்டே சாப்பிட்றது 7 மணி, இன்னைக்கும் 7 மணி தான். சண்டேனா 7 மணி தான். நான் மதியம் சாப்பாடு 7 மணிக்கு தான் சாப்பிடுவோம். காலைல ஏதாவது அந்த கூழ் ஏதாவது செய்வாங்க, அதை குடிச்சிட்டு அப்படி நான் வந்து ஃபுல்லா பண்ணுவேன். அந்த மாதிரி அந்த ஒரு 2 மாசம் நான் வந்து அந்த ஸ்ட்ரெட்டேனா அந்த ஒரு பவரா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இறங்கி பண்ணேன். இப்போ வந்து பிரான்ச் டைரக்டர்ன்றதை அச்சீவ் பண்ணி என்னுடைய ஃபுல் ஃபோக்கஸ் இப்போ நான் வந்து எப்படி அச்சீவ் பண்ணணும், என்னுடைய டீமை கொண்டு வரணும், என்னுடைய டீமை உருவாக்கணும், அதை வந்து பில்ட் பண்ணணும், அவங்கள வந்து மேலே கொண்டு வரணும். அதாவது ஒரே ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, அதாவது நான் செத்தேன்னா ஒரு 4 பேர், ஒரு 50 பேர் 4 பேர் இவன் வாழ்ந்தான் இவன் செத்தான் அப்படின்ற மாதிரி, இவன் செத்ததுக்கு ஏதாவது ஒரு 4 பேருக்கு தெரிஞ்சிருக்கணும். அது அந்த மாதிரி ஒரு இது இருக்கணும். நான் செத்தேன்னா ஒரு 4 பேர் 5 பேர் ஒரு அழுவணும். இந்த மாதிரி ஒரு மனுஷன் இப்படி போயிட்டாரே அப்படின்னு சொல்லி. அதுதான் வந்து என்னுடைய ஒரு வெற்றி. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். எல்லாருடைய வாழ்க்கையும் மாத்துறதுக்கு நான் வந்து இது பண்ணியிருக்கேன். அது கண்டிப்பா நான் வந்து மாத்துவேன். யார் எனக்கு சப்போர்ட், ஆனா நான் அந்த மாதிரி தான் இறங்கினேன். அதை நிறைய பேர் விட்டுட்டு போனாங்க. இப்போ நிறைய லீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் நான் வந்து சப்போர்ட் பண்ணி கண்டிப்பா அவங்களோட லைஃப்ன்றது கண்டிப்பா நான் சேஞ்ச் பண்றதுக்கு நான் என்ன ஸ்டெப் வேணும், நான் என்ன சொல்லி தரணும், நான் என்ன பண்ணணுமோ அதை நான் கண்டிப்பா பண்ணுவேன். இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரவம்பதற்கு தான் இது வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அதே மாதிரி நான் அப்படின்னு அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப ஒரு நன்றி வந்து சொல்ல வேண்டியது இருக்கு. ரொம்ப ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம், ரொம்ப ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். அடுத்தடுத்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவோம். அதே மாதிரி என் லைஃப் லைன்ஸ் மொழியில் கொண்டு வந்து நான் கண்டிப்பா அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ண வைப்பேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி பிரதர். தேங்க்யூ. ஓகே பிரதர், ஓகே, தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ரொம்பவே எக்ஸலண்டா பேசியிருந்தீங்க. உங்களுடைய இந்த ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணீங்க அப்படிங்கிறது ரொம்பவே எல்லாருக்குமே கேட்குற எல்லாருக்குமே ரொம்ப மோட்டிவா இருந்திருக்கும். டெஃபினட்டா நீங்களும் பெரிய பெரிய லெவல்ல வந்து அச்சீவ் பண்ணணும். ஓகே, நான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அன்மியூட் பண்றேன். ஸோ அடுத்து வந்து பிரான்ச் டைரக்டர் ஸ்வாதி மேம், நான் உங்களுக்கு அன்மியூட் பண்ணியிருக்கேன். நீங்க பேசுங்க. Hi team, very good morning to everyone. This is Swati, Branch Director of Vestige. இந்த வாய்ப்பு கொடுத்த அஜித் பிரதருக்கும் சரவணன் சாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. இன்னைக்கு தான் நான் பிரான்ச் வந்து அச்சீவ் பண்ணேன். அண்ட் வந்து நான் டியூசிடி டேவிட் சரவணன் சார் டீம் அதில் வந்து நான் வந்து அச்சீவும் பண்ணியிருக்கேன். என்னோட அப்ளைன் யாருன்னா பிரான்ச் டைரக்டர் கௌரி ரமா சிஸ்டர், பிரான்ச் டைரக்டர் தினேஷ் பிரதர், சில்வர் டைரக்டர் முத்துலட்சுமி மேம், அண்ட் ஸ்டார் டைரக்டர் காட்வின் பிரதர், கிரவுன் டைரக்டர் வெங்கடேஷ் பிரதர். இவங்க எல்லாருமே இருந்தனாலதான் வந்து நான் வந்திருக்கேன். நான் வந்து ரொம்பவும் சாதாரணமான பொண்ணு தான். எப்படின்னா வந்து சின்ன வயசுல இருந்து ஏழ்மையை மட்டுமே வந்து பார்த்து வளர்ந்த பொண்ணு தான். எனக்கு வந்து படிக்க வச்சது கூட எங்க அம்மா வந்து டெய்லரிங் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க தாலியெல்லாம் வித்து கூட என்னை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்க வைக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. சின்ன வயசுல இருந்து நான் வந்து 12th வரைக்குமே ஒரு ஓலை வீட்டுல தான் ரொம்பவும் கஷ்டப்பட்டு மழையில எல்லாம் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றது நினைஞ்சுக்கிட்டே தூங்குவோம். அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலில இருந்து தான் வந்திருக்கேன். அப்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே இப்போ நான் ஒரு ஸ்டாஃப் நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 2 இயர்க்கு முன்னாடி நான் ஸ்டாஃப் நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வந்து நல்லா ஒர்க் பண்ணணும், நல்லா சம்பாதிக்கணும், அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு பெரிய கனவு இருந்துச்சு. டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். பட் ஆனா வந்து என் சூழ்நிலை வந்து காசு இல்லாதனால நான் நர்ஸா தான் ஆகினேன். அண்ட் வந்து நர்ஸ் ஆயிட்டு ஒரு நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல ஒரு ஒர்க் நான் வந்து எப்படி நம்ம வந்து படிச்சோமோ அதே மாதிரி வந்து நம்ம ஒர்க்ல வந்து நம்மளால வந்து பண்ண முடியல. ஏன்னா வந்து நம்ம கரெக்டா ஒரு ஒர்க்கை பண்ணோம்னா சீனியர் சொல்லுவாங்க, நீ என்ன கரெக்டா பெர்ஃபெக்டா பண்ற, பெர்ஃபெக்டெல்லாம் நீ எதிர்பார்க்காத அப்படின்ட்டு பண்ணுவாங்க. சரி அவங்கள மாதிரியே நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, குவாலிட்டி இன்ஸ்பெக்டர்ஸ்ல வந்து நீ வந்து உன் புக்ல இருக்கிற மாதிரி தான் நீ நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி இப்ப யார் சொல்றதுன்னு கேட்காம அந்த மாதிரி தான் அப்பவே வந்து ஒரு சீனியர் டார்ச்சர், ஒரு பிசிக்கல் அபியூஸ் அந்த மாதிரி தான் வந்து அந்த ஒரு ஃபீல்டே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த டைம்ஸ்லாம் வந்து. அண்ட் வந்து எப்படின்னா ஒரு டைம் ஃப்ரீடம் கிடைக்காது. இப்போ வந்து நம்ம வந்து
உயிரை காப்பாத்துற ஒரு தொழில் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா வந்து உடம்புல ஒரு வீட்டுல ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட நம்மளால வந்து ஒரு லீவ் போட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்மள வந்து பண்ணுவாங்க. வீட்டுல வந்து செத்தே கிடந்தாலும் பரவாயில்ல, நீ வந்து ஒர்க் பண்ணி கொடு அப்படின்வாங்க. அண்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணு அப்படின்ட்டு நம்மள வந்து ரொம்ப டிப்ரெஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல தான் வந்து திடீர்னு வந்து நல்லா ஒரு ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா நர்சிங்ல வந்து ஒரு நல்ல ஒரு லெவல்ல வர்ற டைம் வந்து கொரோனா வந்துருச்சு. அப்பவே வந்து ஒரு மேரேஜ் நடந்துருச்சு. அதுவும் எப்படின்னா, எங்களுக்கு வந்து அவ்வளவா வந்து காசு கிடையாது. ஓகேவா? அதனால வந்து ஒருத்தன் வந்து நான் காசு இல்லாம உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ன உடனே குடுத்துட்டாங்க. இது வந்து மத்தவங்க கிட்ட குடுத்தேன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு, காசு இல்லையே இவன் வந்து வேண்டான்னு சொல்றானே. பார்த்தா அந்த கடைசியில அந்த ஆளு வந்து தப்பான ஒரு தொடர்புல வேற மாதிரியான ஒரு ஆளு. நம்மள வந்து பிசிக்கலா வந்து கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்கும்ன்றதுக்காக எங்க வீட்டை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்க. கடைசியா தான் தெரிஞ்சுச்சு அந்த ஆள் வந்து ஒரு சரியான வேற மாதிரியான ஒரு பெர்சன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து மாசம் இருக்கும்போது அவங்க கிட்ட அடி வாங்கி உத வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு சரின்ட்டு நம்ம வந்து சரி நம்ம பண்ற ஒர்க்கவாது பண்ணலாம் அப்படின்ட்டு நான் போய் கேட்கும் போது நான் வந்து அப்பதான் ஃபர்ஸ்ட் மந்த் வந்து மாசமா இருக்கிறேன்ட்டு என்ன அப்படியே டெர்மினேட் பண்ணிட்டாங்க. அப்ப வந்து என்னோட உலகமே இடிஞ்சு விழுந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப டிப்ரெஷன்ல நான் போயிட்டு இருந்தேன். அந்த டைம் வந்து எனக்கு குழந்தையும் பெத்து எடுத்துட்டேன். எப்படியும் வந்து அம்மா அப்பாவோட சரௌண்டிங்ஸ்ல நான் வளர்த்துட்டு வந்துட்டு இருக்கும் போது ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் கொரோனா டைம் எங்க அப்பாவுக்கும் வேலை கிடையாது. அந்த டைம் என்ன ஆச்சுன்னா ரொம்ப வறுமை. சாப்பிட கூட எங்களால முடியவே முடியாது. அந்த டைம் எனக்கு கூட வந்து ஒரு 2 நாங்க 3 பொண்ணுங்க. 3 பொண்ணுங்கன்னா அப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்திருப்பாங்க. அப்படி பண்ணி அந்த ஒரு நான் வந்து வாழ்க்கைய இழந்துட்டு வந்து உட்காரேன் அப்படின்ற ஒரு கஷ்டம் இப்படி தள்ளி விட்டுட்டோமே, நல்லா படிச்ச பொண்ண இப்படி தள்ளி விட்டுட்டோமே, நான் அவங்கள ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது கூட இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது 6 மந்த் கூட குழந்தைக்கு நான் வந்து ஃபீடிங் குடுக்கவே இல்ல. அதுக்குள்ள வந்து என்ன வேலைக்கு அனுப்பிச்சுட்டாங்க. சோ இந்த இந்த என்ன ஆச்சுன்னா 6 மந்த் ஃபீடிங் கூட குடுக்காம நான் குழந்தைக்கு நான் வந்து வேலைக்கு போகும்போது அங்க கூட பச்சா பரிதாபமே கூட பார்க்காம என்ன பண்ணாங்கன்னா, அங்க நான் கண்டினியூ டியூட்டி காலையில நான் வந்து இங்க வீட்ல இருந்து 6:30 மணிக்கு நான் கிளம்புனேன்னா, நைட் நான் வர்றதுக்கு 10 மணி 12 மணி ஆகும். அந்த மாதிரி வந்து என்ன வந்து ஃபுல் டியூட்டி போட்டு லேட்டா வந்து விடுறது அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்தனால பாப்பாக்கு வந்து ஃபிட்ஸ் ஆகி என்ன ஆயிட்டு குழந்தை வந்து சாக கொலைக்கு ஆயிட்டா. 2 வாட்டி ஃபிட்ஸ் வந்துருச்சு. இதுக்கு மேல இந்த 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 தொழில் நம்ம பண்ண முடியாது. இது வந்து எனக்கு ரொம்ப டெடிகேட்டடா நான் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப பிடிச்ச தொழில். பட் ஆனா என்ன இருந்தாலும் அதுல இருந்து நான் சஸ்டெயின் பண்ண முடியல. ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னும் போது நம்ம வந்து ஃபேமிலிஸையும் பார்க்கணும். பட் ஆனா வந்து அதுலயே நம்ம ஃபுல் டைமும் இருக்கிறனால நம்ம வந்து உயிரை காப்பாத்த தான் வந்தோம். பட் ஆனா தன்னோட குழந்தை, தன்னோட அம்மா, அப்பா இவங்க பார்க்காத ஒரு இது வேண்டாம் அப்படின்ட்டு நான் ஒரு முடங்கி கிடந்த டைம் தான் வந்து கௌரி சிஸ்டர் என்னோட அப்ளைன் வந்தாங்க. வந்துட்டு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்தாங்க. நான் வந்து அந்த சரின்ட்டு நான் வந்து அந்த அந்த டைம் வந்து நான் எடுத்து பண்ணேன். ஆனா அப்போதைக்கு எனக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண கூட என்கிட்ட மணி கிடையாது. அதுக்காகவே திருப்பி நான் வந்து வொர்க்கு போனேன். வொர்க்கு போகும்போது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நான் என்ன பண்ணிட்டேன்னா, வொர்க்க வந்து நான் ரிசைன் பண்ணிட்டேன். பாப்பாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லன்ட்டு ஒரு நாள் லீவ் கேட்டேன். பாப்பா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அட்மிஷன் போட்டிருக்கோம் அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க தரவே கிடையாது. இந்த அளவுக்கு வந்து கார்ப்பரேட்ஸும் சரி, இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் மூலிகை எல்லாருமே வந்து நம்மள வச்சு சம்பாதிக்க தான் வந்து அவங்க வந்து பாக்குறாங்க தவிர நம்ம 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 ஒரு லைஃப் வந்து நம்மளோட முன்னு வருதா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பின்னாடி திரும்பி பார்க்கும் போது ஒரே ஃபெயிலியர்ஸ். நான் வந்து எதுவுமே சம்பாதிக்கல. ஒரே என்ன சொல்றது ஒரு டிப்ரெஷன் மூட் இந்த மாதிரி தான் நம்ம வந்து போயிட்டு இருந்தேன். பட் ஆனா ஆஃப்டர் வெஸ்டேஜ் வந்து எனக்கு பின்னாடி பார்க்கும்போது நான் வந்து சொல்ற வேலையை செஞ்ச பொம்மை மாதிரி தான் இது வரைக்குமே இருந்தேன். ஆனா இப்ப ஆஃப்டர் வெஸ்டேஜ் வந்து நான் சுயமா சிந்திக்கிறேன். சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்குமே வந்து எங்க அம்மா அப்பா என்ன சொன்னாலும் அப்படியே செய்வேன். எனக்குன்னு ஒரு மூளை வந்து ஒர்க்கே பண்ணாது. அவங்க சொன்ன படிப்பு படிச்சேன். அவங்க சொன்ன ஆள கல்யாணம் பண்ணேன். இப்படிதான். ஆஃப்டர் வந்து ஸ்டேஜ்க்கு அப்புறம் வந்துட்ட உடனே எங்க வீட்ல எனக்கு வந்து சப்போர்ட் போயிடுச்சு. நீ வந்து ஒரு நல்ல நர்சிங் படிச்சுட்டு நீ இந்த மாதிரி ஒர்க் பண்றியா, சோப்பு விக்கிறியா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப கஷ்டம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பாப்பாக்கு சொல்லியிருக்காங்க 1 இயர் வரைக்கும் நீங்க வந்து பாப்பா கூடவே இருக்கணும். அவளை நீங்க பாத்துக்கணும். 1 இயர் வரைக்குமே வந்து என்னால வந்து காசு இல்லாம இருக்கவே முடியல. சரின்ட்டு திருப்பி இந்த இந்த ஒர்க் எடுத்து பண்ணேன். அப்பயும் கௌரி சிஸ்டர் தான் வந்தாங்க. நீ இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு நீ இதை எடுத்து பண்ண, உன்னால வந்து முடியும் அப்படின்ட்டு அப்ப அவங்க நம்பிக்கை கொடுத்தாங்க. அப்புறமாட்டு முத்துலட்சுமி மேமும் வந்து பேசினாங்க. அண்ட் அப்போ அந்த டீமோட சப்போர்ட் அந்த சப்போர்ட் சொன்னாங்க. நான் இருக்கேன், நீ வந்து பண்ணு, நான் இருக்கிறேன், நீ வந்து நீ செய், அது ஃபெயிலியர் ஆகாது, ஃபெயிலியர் ஆக உன்னை விட மாட்டேன், உன்னை எப்படினாலும் நான் தூக்கிடுவேன் அப்படின்ட்டு அந்த அக்கா அன்னைக்கு வந்து ஒரு தெம்ப கொடுத்தனால நான் வந்து வேலையை விட்டுட்டாங்க. வேலையை விட்டுட்டோன்னு எங்க அம்மா அப்பா எனக்கு சாப்பாடே போடல. என்ன வந்து விட்டுட்டாங்க. நீ நீ வந்து எதுவுமே வந்து லாய்க்கே கிடையாது. குழந்தைய வந்து வளர்க்கணும்னு உனக்கு ஒரு அறிவே கிடையாது. நீ வேலையை விட்டுட்டு நீ விட்டுட்ட அப்படின்ற மாதிரி என்ன ரொம்ப டிப்ரெஷன் மூட்ல போட்டாங்க. ஆனா எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் வந்து குழந்தை கூட இருக்கணும். அவளுக்கு அந்த பேம்பர்ஸ் தேவைப்படுது. அவளுக்கு வந்து தாய்ப்பால் தேவைப்படுது. நான் எனக்கு தெரிஞ்சா கூட அவங்களுக்கு வந்து அந்த சைடு வந்து அவங்க மணி சைடு தான் பார்த்தாங்களே தவிர என்னோட ஃபீலிங்ஸும் நான் இருக்கிற சிச்சுவேஷனும் அவங்களால பார்க்க முடியல. அப்ப என்னை பார்த்து என்னை வந்து ரெகக்னைஸ் பண்ணி உன்னால முடியும்னு வந்தது கௌரி சிஸ்டர், முத்துலட்சுமி மேம், தினேஷ் பிரதர் அண்ட் காட்வின் பிரதர் இவங்கெல்லாம் தான் வந்து என்னை வந்து மோட்டிவேஷன் பண்ணி வந்தாங்க.
நான் சொல்ற ஒரே ஒரு டிப்ஸ் என்னன்னா, நான் முன்னாடி வந்து நான் வந்து மீட்டிங்கே பார்க்க மாட்டேன் சரியா. ஓகேங்களா? அப்ப எனக்கு பிசினஸே புரியாது. இந்த பிசினஸோட குவாலிட்டி, இந்த பிசினஸோட தரம் என்னன்னு எனக்கு தெரியலங்க. பட் ஆனா வந்து எனக்கு இந்த 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 நான் வந்து இந்த வறுமை, அந்த கஷ்டம், அந்த ஒண்ணு மட்டும் அது அது வரல அப்படின்னா, கண்டிப்பா நான் வந்து வெஸ்டேஜ்ல எடுத்து நான் இந்த அளவுக்கு பண்ணியிருந்திருக்க மாட்டேன். நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான். ப்ரோகிராம் வந்து தினைக்கும் பாருங்க. எனக்கு ப்ரோகிராம் பார்க்கணுன்ற ஒரு ஆசை எப்ப வந்துச்சுன்னா, எனக்கு கீழ ஒரு டவுன்லைன் வரும்போது தான் நான் ரொம்பவும் அழகா வந்து எடுத்து நோட்ஸ்லாம் எடுத்து நான் பண்ணது எல்லாமே. அண்ட் வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி 8% வரும்போது என்னோட டீமோட ரெகக்னிஷன் இதெல்லாம் வந்து யாருமே எனக்கு குடுக்கவே கிடையாது. ஒரு 1 மந்த் 1.5 மந்த் வந்து சாப்பாடே போடலங்க. நான் வெறும் வந்து தண்ணி குடிச்சிட்டு, வெறும் ரேஷன் அரிசிய அத ஆக்கி கூழ் மாதிரி குடிச்சிட்டு, இந்த மாரி தான் என்னோட லைஃபே வந்து அந்த டைம் 1 மந்த் போச்சு. நான் அப்போ எங்க அம்மா சொன்னாங்க, "இந்த அளவுக்கு நீ வந்து கஷ்டப்படுறதோட அவசியம் என்ன? நீ வந்து இப்ப கூட வேலைக்கு போலாமேன்னு" சொன்னேன். இதுவரைக்கும் நான் வந்து நீங்க சொன்னத தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா இதுவரைக்கும் நான் வந்து எதுவுமே சாதிச்சது இல்லம்மா. நான் சுயமா முடிவு எடுத்து நான் வந்து செய்யணும்னு நினைச்சுட்டேன். அதனால நான் வெஸ்டேஜ வந்து நான் எடுத்து பண்ண போறேன் அப்படின்ட்டு, நான் பண்ணி ஒரு 3 மாசம் கூட இல்ல 4 மாசம் தான் முடிவாக போகுது. நான் இந்த நேரத்துக்கு பிரான்ஸ் டைரக்டர் அடிச்சுட்டேன். அதுதான் நம்ம வந்து எப்பயுமே வந்து ஃபோக்கஸா இருக்கணும். நம்ம வந்து டீம் வந்து இப்போ நம்ம டீம் லீடர் என்ன சொல்றாங்களோ, அத நீங்க செஞ்சாலே போதும். டீம் லீடர்ஸ் கூட நீங்க வந்து கோஆப்பரேட் பண்ணுங்க. அவங்க கூட நீங்க நீங்க வந்து நான் வந்து வேலை செய்றேன். நான் இருக்கிறேன். என்ன வந்து காப்பாத்தி விடுங்க அப்படின்ட்டு நீங்க அவங்ககிட்ட சொன்னாலே அவங்க தூக்கி விட்டுருவாங்க. ஒரு நல்ல டீம் லீடர் வந்து எனக்கு கிடைச்சிருக்காங்க. இதுவரைக்கும் யாருக்கு இப்படி நெறைய ஒரு அச்சீவர்ஸ் மீட்டிங்லாம் நான் பார்த்திருக்கேன். அவங்கலாம் என்ன சொல்வாங்கன்னா, "எனக்கு ஒரு சரியா டீம் கிடைக்கல" அப்படின்னாங்க. எனக்கு கடவுள் புண்ணியத்துல நல்ல டீம் கிடைச்சிருக்காங்க. என்ன வந்து கொஞ்சம் கொஞ்சமா டியூன் பண்ணி இதுவரைக்கும் நான் வந்து சிற்ப செதுக்குனதெல்லாம் நான் பார்க்கவே இல்லங்க. பட் ஆனா வந்து என் டீம் என்ன கொஞ்சம் கொஞ்சமா செதுக்குனாங்க. எந்தெந்த டைம் என்ன வேணும், ஏது வேணும்ன்ட்டு. கடைசியா ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்தது அப்படின்னு என்ன யாருன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு காட்வின் பிரதர் எடுத்த அந்த மீட்டிங் தான். அந்த மீட்டிங் வந்து எனக்கு அவ்வளோ வந்து ஒரு திருப்பு முனையா இருந்துச்சு. வெஸ்டேஜ பத்தி டாப் டூ பாட்டம் எனக்கு வந்து அலசி போட்ட மாரி புரிஞ்ச மாரி அப்படி இருந்துச்சுன்னா, இதுவரைக்கும் நான் மீட்டிங் பார்த்ததுல வந்து ஒரு ஒரு டான்னு ஒரு கிளாரிட்டி வந்ததே வந்து எனக்கு அவரோட அந்த அந்த ஒரு 2 டேஸ் மீட்டிங் எடுத்ததுதான். ரொம்பவும் டீம் ஃபார்மேஷன் பத்தி எல்லாமே சூப்பரா சொல்லியிருந்தாங்க. அண்ட் வந்து நான் கேட்கும் போதெல்லாம் எங்களோட சில்வர் டைரக்டர் வந்து எனக்கு வந்து எல்லா நேரமும் எனக்கு ப்ராடக்ட்ஸ் பத்தியும் சரி, எல்லா டைமும் என்ன தட்டி குடுத்து எனக்கு வந்து இவ்ளோ நாளுமே வந்து எனக்கு ஃபெயிலியர்ஸ் தான். என்ன யாருமே வந்து என்ன சொல்றது, என்ன வந்து அப்ரிஷியேட் பண்ணதே கிடையாது. ஆனா வெஸ்டேஜ்ல என்ன வந்து ஒவ்வொருத்தருமே அணு அணுவா ரசிச்சு என்ன வந்து தட்டி குடுத்து வேலை வாங்கினனால தான் நான் இவ்ளோ தூரத்துக்கு வந்திருக்கேன். கண்டிப்பா நான் வந்து அச்சீவ் பண்ணுவேன். என்ன யாரெல்லாம் வந்து நீ ஒண்ணுமே நீ என்ன சொல்றது, நான் வந்து 0வா இருக்கணும் அப்படின்னு தான் வந்து என்ன சுத்தி இருக்கவங்க எல்லாருமே நினைச்சாங்க. நம்மள புரிஞ்சுக்க வேண்டிய அம்மா, அப்பா கூட என்ன விட்டுட்டாங்க. பட் ஆனா நான் அப்படி இருக்க விரும்பல. நான் வந்து இதுல ஒரு அச்சீவ் பண்ணி எல்லாருமே நான் வந்து நல்லா வாழ வைக்கணும். என்ன யாரெல்லாம் டிமோட்டிவேட் பண்ணாங்க, அவங்க முன்னாடி நான் எழுந்து நிக்கணும். அதுதான் என்னோட இது. பட் அதே மாரி தான் நானும் வந்து என்னோட டீம்மேட்ஸ் ஒவ்வொருத்தரையுமே வந்து நான் மேல தூக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா ஒரு நல்ல லீடரா நான் என்னைக்குமே இருப்பேன். என் கூட வந்து இவ்ளோ நாளுமே எனக்கு ஒரு பில்லரா இருந்து என்ன சப்போர்ட் பண்ணி குடுத்த சரவணன் சாருக்கும் சரி, அஜித் பிரதர், மார்கோ பிரதர் எங்களோட மீட்டிங்ஸ் அண்ட் மொத்தம் என்ன வந்து திரும்பி பார்க்க வச்ச ஒரு மீட்டிங் என்னன்னா, அச்சீவர்ஸ் மீட்டிங் தான். அச்சீவர்ஸ் டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் மீட்டிங் தான் வந்து என்ன வந்து ஃபர்ஸ்ட் வந்து தட்டி குடுத்து, இப்படி ஒரு உண்மையான ஒரு வெஸ்டேஜ்னா இதுதான். நீ எடுத்து பண்ணு அப்படின்ட்டு என்ன வந்து என்கரேஜ் பண்ணதே அந்த ஒரு மீட்டிங்ஸ் தான். நெறைய ஒரு அச்சீவர்ஸோட ஸ்பீச்சஸ் தான் வந்து இந்த அளவுக்கு என்ன வந்து மோல்ட் பண்ணி கொண்டு வந்தது. எனக்கும் நெறைய இடத்துல வந்து ரொம்பவும் வந்து டிமோட்டிவேட் ஆன டைம்லாம் இருந்திருக்கு. நான் ரொம்ப அழுத டைம்லாம் இருக்கு. நம்மள வந்து ஃபர்ஸ்ட் நம்மள வந்து மட்டம் தட்டுறதே வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். அவங்கள நம்ம சால்வ் பண்ணிட்டு நம்ம வெளியில வந்துட்டா, நம்ம எல்லாரையுமே நம்ம சால்வ் பண்ணிடலாம். இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மீட்டிங் கேட்கிற ஒவ்வொருத்தருமே இது ஒரு ப்ரீஷியஸான பிளாட்ஃபார்ம். இந்த மாரி ஒரு பாசிட்டிவான பிளாட்ஃபார்ம் நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. இவ்வளவு நாள் வந்து படிச்சு நான் வந்த அந்த டைம்ல கூட எனக்கு வந்து இந்த அளவுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கல. பட் ஆனா சரவணன் சார் டீம் நெறைய பேர வந்து வாழ வச்சுட்டு இருக்காங்க. உங்களால நெறைய பேர் வந்து ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ணி எவ்வளவோ கஷ்டப்படுறவங்க வந்து உங்களால வந்திருக்காங்க. தேங்க் யூ சார். நீங்க முன்னாடி வந்தனால தான் வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு லைஃப் கிடைச்சிச்சு. கண்டிப்பா நாங்களும் முன்னேறி வந்து நெறைய பேருக்கு லைஃப் குடுப்போம். இந்த வாய்ப்பு தந்த அஜித் பிரதருக்கும் சரவணன் சாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். ஓகே மேம். ஓகே. தேங்க் யூ. ஸோ வாழ்த்துக்கள். நீங்க பிரான்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. அதே மாரி இன்னும் மேல மேல வரணும். ஸோ நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி வந்திருக்கீங்க. இன்னும் ஃபயரா எடுத்து பண்ணுங்க.